எக்கோ 9 மணி பஸ்ஸுக்குலாம் கிளம்பி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியா? எங்கே போகிறோம்மா? எங்க போறனே தெரியாம கிளம்பி வந்து நின்னு இருக்கியா நீ? ஆமாக்கா, நீ வர சொன்னா நான் வந்துட்டேன். நம்ம சந்தைக்கு போறோம். சந்தைக்கா? எதுக்கு காய்கறி வாங்க போறியா? அதுக்கு பேக் எத்தனை வர வேண்டியது, இது கூட தூக்கி வந்துக்கிறேன். சந்தைக்கு போய் அங்க எதனா வேலை கம்மியா இருந்தா வாங்கிட்டு வந்து கொஞ்சமா வாங்கிட்டு வந்து விற்கலான்னு இன்னைக்கு. அப்படியா? சரி. ஏக்கா நீ சொல்லியிருந்தா வீட்டில் இருந்து ஸ்கூட்டர் எடுத்து வந்துருப்பாக்கா. ஸ்கூட்டர்லேயே போயிருக்கலாம்ல 2 பேரும் சந்தைக்கு. நம்ம ஸ்கூட்டர்ல போனா அதுக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கு காசு தேவைப்படும். இப்போ பஸ்ல பெண்களுக்குலாம் ஃப்ரீ எதனா விட்டுருக்காங்க, நம்ம ஃப்ரீ பஸ்ல போயிட்டு ஃப்ரீ பஸ்ல திரும்பி வந்துடலாம். ரொம்ப மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு. மிச்சம் பண்றது வேற, செலவு குறைக்கிறது வேற. இது வந்து செலவு குறைக்கிறது. பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துருமா? இதோ சவுண்ட் கேட்குது, ஆரன் சவுண்ட் வந்துருந்தா இருக்கும். இப்போ ஏக்கோ பஸ் வந்துச்சு, ஓடியா ஓடியா ஓடியா. கூட்டமா இருக்குமோ? இங்கேருந்தே பார்த்து எப்படி கத்துறீங்க, வாங்க போகலாம். காசு மிச்சம் பத்திரன்னு இன்னைக்கு நல்லா கூத்து பண்ண போதும். நல்லா கூடையை பாரு. கூடையா இந்த அக்கா ஒரே சைஸ்ல இருப்பார், 2 கூட. மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை. இந்த பஸ் தான். ஏக்கோ அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்காக்கா? சீக்கிரமா. வந்துட்டு இடம் பிடி. ஏக்கோ இறங்கிட்டீங்களா? வழி விடுங்கக்கா. ஏமா இந்த அம்மா என்ன வேடிக்கை பார்த்துன்னு தெரியலையாங்க. தள்ளுக்கா, வழி விடுக்கா. நான் பூந்து போயிடுவேன். எங்க பொம்மையை அப்படி போவாங்க. வழி விடுங்க சீக்கிரம். இந்த பாருங்க வழி உள்ள வச்சுக்க, ஹேண்ட் பேக் தூக்கி ஓடிடுவோம் உள்ள. பெரிய பொண்ணு இந்த பஸ் சந்தைக்கு போகல. ஏக்கா நீ முதல்ல ஏறுக்கா. பஸ்ல என்னக்கா சந்தைக்கு போக முடியும்? இல்லை நம்ம ஊரில் நின்று கிடக்கணும். ஏறு ஜன்னல் வரமா சீட்டு பிடி. ஏம்மா நீ இன்னும் நவுலியா? அப்பா பஸ்ல ஏறியாச்சு. உட்காரு பெரிய பொண்ணு உட்காரு. பஸ்ஸு காலியாக தான் இருக்குது. எங்கன்னா ஏறதுக்கு வழி விடுதுங்களா? கரும்பு மிஷினில் மாட்டின கரும்பு மாதிரி நசிங்கி உள்ள வர வேண்டியதாக இருக்குது. இதில் இவங்க வேற இவ்வளோ பெரிய கூடை தூக்கி வந்து வச்சுக்கிறாங்க கையில். கூட நல்லா இருக்குதா? பிஞ்சு போச்சான்னு பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்கு கூட, ஒன்றும் ஆகல. நான் ஜன்னல் பக்கம் தூக்கி போட்டேன் உள்ள. உசார் தான் கண்ணியே. இறங்கும் போது யாரும் கையோடு எடுத்துன்னு போகாமல் போயிட்டாங்களா? ஆமாம்ல, அது வேற இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். யாரும் எடுத்துன்னு போல. பெரிய பொண்ணு போய் டிக்கெட் வாங்க போய். ஏக்கா அவர் நான் யாரும் முதல் 2 டிக்கெட் கொடுத்துட்டாரு உனக்கு எனக்கும். நேற்று வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல, நாளைக்கு இந்த மாதிரி சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் திடீர்னு நான் ஃபோன் பண்ணி சந்தைக்கு போகணும்னு சொல்கிறேன். பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ணலான்னு யோசிச்சு உட்காந்துருந்தேன்னா டக்கு ஞாபகம் வந்துட்டு, சரி சந்தைக்கு போய் எதனா வேலை கம்மியாக இருந்தால் வாங்கி வந்து விற்கலாம். இன்னைக்கு சும்மா தானே வீட்டில் இருக்கோம், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். யோமோ காலை இப்படி வயலை நீட்டி வச்சுன்னா எப்படி போவாங்க? காலை மடக்க. யார் அது? இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்க? அட நம்ம ஸ்மைலி. என்னது ஸ்மைலியா? ஸ்மைலி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இது? ஓ பெரிய பொண்ணா? நல்லா தான் இருக்கேன். எங்கே இந்த பக்கம் அம்மா வீட்டுக்கு வந்து போறியா? பக்கத்தில் நிற்கிறது யார், உங்கள் புருஷனா? ஐயே அந்த ஆள் யாருன்னே தெரியல. அந்த முண்டங்கள்லாம் என் புருஷன் கிடையாதுப்பா. என் புருஷன் என்ன மாதிரி இந்த மாதிரி சுட்டு முடி வச்சு அழகா இருப்பார் தெரியுமா? உன் மண்டை நல்லா சூப்பராக கர்லிங்காக இருக்குல்ல, சுட்ட முடியா அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரர். சூப்பர் மேட்ச் தான். அவரை பார்த்தே ஆகணும் நான். பார்க்கலாம். இனிமே இந்த ஊர்ல தானே இருக்க போறேன். பார்க்கலாம், தினமும் பார்க்கலாம் அவரை. என்ன சொல்றமா ஸ்மைலி, இங்கே வந்துட்டியா அம்மா வீட்டுக்கு? அம்மா வீட்டுக்கே வரலக்கா, இங்க புதுசாக இடம் வாங்கியிருக்கேன். ஆமா வீட்டோட வாங்கிட்டேன். இப்போ பால் காய்ச்ச போறேன் நாளைக்கு, அதுக்கு தான் பொருள் வாங்கலாம் சந்தைக்கு போயின்னு இருக்கேன். அப்படியா? வீடே வாங்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு பால் காய்ப்பா. சரி. அப்போ உங்கள் வீட்டுக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு, சொந்தமாக இடம்லாம் வாங்கிட்டேன். மாமியார் வீட்டு இடம் விற்றாங்க ஊரில், அது கூட கொஞ்சம் காசு போட்டு என் நகையெல்லாம் விற்று இங்கே வாங்கிட்டேன். நல்லா உசாரான பொண்ணாக தான் இருக்கேன், போஷிப்பேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? கூட நான் எடுத்துக்கினேன். அத்தை ஏன் கேட்குறேன் நீ? இதோ பொம்மையாக்கா இருக்குதே, அது டெய்லியும் நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு எதனா ஒன்று வியாபாரம் பண்ணிங்கன்னு அப்படின்னு நாங்கள் சுற்றின்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து சந்தைக்கு போகிறோம், எதனா வாங்கிட்டு வந்து விற்கலான்னு. பழம் காய்கறி எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா. ஏன் என்னாச்சு? என்னாச்சா அப்படின்னா? ஏங்கா உங்கள் வீட்டுக்கு துபாயில் தானே வேலை செய்யாரு? பணம் அனுப்புறாருல்ல, அப்புறம் என்ன? அவர் வேலை செஞ்சு பணம் அனுப்பிச்சுன்னு இருக்காரு. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யோ நீ என்னை பார்த்துனுக்குற? திரும்பி அந்த பக்கம் பொண்ணுங்களை கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்தா லட்சக்கணக்கில் ஃபைன் கட்டணும், தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிற பெரிய பொண்ணு? ஆமாம், பஸ்ஸில் பொண்ணுங்களை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஆம்பளைங்க பார்த்துன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஃபைன் போடுவாங்க. ஃபைனு தண்டனை அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்துடுச்சு, உங்களுக்குலாம் தெரியாதா? எம்மா நான் இல்லைம்மா, நான் போகிறேன். இப்போ பார் பூமி அக்காவை பார்த்துட்டு இருக்காங்க போய் நின்று. இவன் திருந்தவே மாட்டேன் போல இருக்குது. பெரிய பொண்ணு சந்தை வந்துச்சு, வா இறங்கலாம். வாங்க போகலாம். ஏக்கா சந்தைன்னு சொன்னேன், இதுவா சந்தை? ஆமாண்டி இதான். ஏக்கோ இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கா? ஆமாம் கோயம்பேடு மார்க்கெட்டு தான், இது சந்தை தானே. உள்ள காய்கறி பழம் பூ எல்லாம் விற்கும். நீ இருக்க பாரு, வா போகலாம். ஸ்மைலி நீ என்ன பொருள் வாங்கணுமோ போய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நில்லு.
என்ன நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் வரோம். ஆ சரி போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு இங்க பாத்தியா எவ்வளோ பழம் விக்குது? ஆமாங்க்கா, பார்க்கறது பழ கடல் மாதிரியே இருக்குல்ல. இங்கே பார், ஆப்பிள், சப்போட்டா, ஆரஞ்சு, மாதுளம்பழம், திராட்சை எல்லாமே இருக்குது. எது வேணாலும் அள்ளின்னு போலாம் போல இருக்குது. ஆமா ஆமா, எல்லாரும் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க வச்சுக்கேன், இங்கே தான் வந்து வாங்குவாங்க. இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குல்ல, அதனால மொத்தமாக வாங்கி போயிடுவாங்க இங்கே வந்து. இது தெரியாமல் நம்ம ஊர்லேயே வாங்கிட்டேன்க்கா எல்லாமே. நான் எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் வச்சுமாப்பா, எல்லாம் எவ்வளோ விலை தெரியுமா? 4 ஆப்பிள் வச்சுட்டு 200 நாங்கள். இனிமேல் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து வாங்க போகிறேன். இப்போ கடை வச்சுருக்கவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இங்கே வந்து வாங்கி போயிடுவாங்க. வந்து குட்டி எண்ணெய் ஏற்றின்னு போயிட்டு அங்கே மொத்தமாக வச்சு அவங்க கடையில் விற்றுப்பாங்க. நம்மள மாதிரி கொஞ்சமாக வாங்குறவங்களும் வருவாங்க, அது மாதிரி வீட்டுக்கு வாங்குறவங்களும் வருவாங்க. எல்லாருக்குமே இங்கே வந்து வாங்கலாம். ஏக்கா, இந்த கடையில் எங்கள் ஆளே காணோம், யாருமே இல்லை. எங்கன்னா டீ சாப்பிட போயிருப்பாங்க. ஏமோ நான் இங்கே தான் இருக்கிறேன். என்னக்கா குரல் மட்டும் வருது, ஆளை காணோம்? ஏமோ இங்கே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு, இங்கே தான் இருக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? கடையில் உட்காராம கீழே உட்காந்து தான் பண்ணி நிற்கிறீங்க. 2 பழம் கீழே ஊந்துச்சு, அது எது கரெக்டாக அடிக்க நின்றேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்கள் கடையிலேயே எந்த பழம் விலை கம்மியான பழம் சொல்லுங்கள். ஏம்மா என்னது இது விலை கம்மியான பழமா? உனக்கு என்ன பழம் வேணும்னு சொல்லு, அது விலை என்ன விலைன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் அதில் முடிவு பண்ணின்னு வரல, எது விலை கம்மியாக இருக்கோ அதான் வாங்குவோம். காலையிலே இதுக்கிட்ட தலைவலியாக போச்சு. இதுக்கே இப்படி சொல்லிட்டா என்ன? இனிமேல் தான் இருக்குது உனக்கு. ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மாதுளை இருக்குது, கொய்யா இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியலையே. ஏம்மா இருக்குதுலையே கொய்யா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உனக்கு என்ன வேணும்? ஏம்மா திராட்சை கூட கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. கொய்யா பழம் எவ்வளோ வருது? ஏம்மா கிலோவாக வாங்கினீங்கன்னா ஒரு விலை, என்ன கூடையாக வாங்கினீங்கன்னா ஒரு விலை, அப்படியே பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ஒரு விலை. உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்கள். எப்படி வாங்கினா விலை கம்மியாக தருவீங்க? நீங்கள் வந்து ஒரு லாரியாக வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு விலை கம்மியாக தருவோம். லாரியாவா? அண்ணனுக்கு குசும்ப பத்தியா? நீங்கள் என்ன வீட்டுக்கு வாங்குறீங்களா, இல்லை வியாபாரத்துக்கு வாங்குறீங்களா, இல்லை கடையே எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ண போகிறீங்களா, எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. நான் வந்து இந்த கூடை ஃபுல்லாக வாங்கி போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே விற்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு எத்தனை கிலோ பிடிக்கும் இந்த கூடை, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாம்மா? 1 மணி நேரமாக கத்தி தொண்டை தண்ணி வற்றி பூச்சிமா எனக்கு. கூட கொடு, எத்தனை கிலோ பிடிக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொய்யாக்கா 1 கிலோ 50 ரூபா நிற்கிது. என்ன நீ எவ்வளோ வச்சு விற்றுப்பியோ விற்றுக்கோ, உன் சாமர்த்தியாது. நீங்கள் விலை கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா நாங்கள் தினமும் வந்து இங்கே வாங்கின்னு போவோம். எப்படியா? தினமும் வியாபாரத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன், 45 ரூபா. வாங்கிக்கோங்க. சரிங்க, கொய்யா பழமே கொடுத்துருங்க. எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கொய்யாப்பழம் ஏம்மா கொய்யாப்பழம் வாங்கிக்கிறீங்களா? என்ன பழம்லாம் எதுவும் வேணாம்மா, வாங்கிட்டேன் எல்லாத்தையும். ஐயோ நீங்களா? பெரிய பிள்ளை, என்ன பெரிய பிள்ளை நீ? நான் கூட யாரோ பழம் வைக்கிறவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினச்சேன். அப்படியே பழம் விற்கிறதுக்கு 10 பொத்தமாக கரெக்டாக இருக்குல்ல எங்கள் 2 பேருக்கும்? கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஊருக்கு போகிற பஸ் இதுவா பெரிய பிள்ளை? ஆமாக்கா. ஸ்மைலி நீ எல்லாமே வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா, வாங்கிட்டு தான் வந்து நிற்கிறேங்க. நல்ல வேலை நீ எங்கள் கூட வராமல் போயிட்ட, இல்லைன்னு வச்சுக்கேன் பூமியாக்கா உனக்கு ஒரு கூடை தூக்கி தள்ள வச்சு கொய்யாக்கா வைக்கிறது கூட வந்திருக்கோம். ஆமாம், வந்திருந்தா 3 கூடையே வாங்கியிருக்கலாம். நல்ல வேலை நான் வரலப்பா. பஸ் எடுக்க போகிறாங்க போல இருக்குது, வாங்க பஸ்ஸில் ஏறலாம். ஏக்கோ ஏறுக்கா பஸ்ஸில். அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னது ட்ரை பண்ணின்னு இருக்கியா? என்னாச்சு தொங்கின்னு இருக்கிற பஸ்ஸில் ஏறி உள்ளப்பா. பெரிய பிள்ளை கூடிய வயலில் வச்சுருக்கேன், அதை தாண்டி போக முடியல நல்லா உள்ள. ஐயோ உன்னை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அமுக்கு உள்ளே போ. ஏன்டி ஸ்மைல் என்னடி பல்ல காமிச்சு நின்று தள்ளுடி, அது உள்ளே அமுத்துறியாத. ஏறுங்க உள்ளே போங்க. இவ பாரு பேக் எங்கேயோ போட்டு போய்க்கிறா, அதை நம்ம தூக்கின்னு போகணுமா? பெரிய பொண்ணு பஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது இன்னும் 10 நிமிஷம் ஆகும்க்கா, கரெக்டாக அவங்க டைமுக்கு தான் எடுப்பாங்க. சரி, அப்போ நம்ம போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாமா? கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. காஃபி மட்டும்தானா இல்லை டிஃபன் கூட முடிச்சுட்டு வர போறியா? காஃபி மட்டும் தான் பெரிய பொண்ணு. வாங்க 3 பேரும் போய் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக வரலாம். வரத்துக்குள்ள பஸ்ஸில் ஏறி யார் யாருக்குன்னா பழம் ஒன்று சாப்பிட்டு காலி கொடி வச்சுருப்பாங்க, காலி கொடி தூக்கி தள்ள கவுத்துக்குன்னு போகலாம். என்ன இப்படி சொல்கிற நீ? ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம தான் பழம் வாங்கி வச்சுக்கிறோமே, அது ஏறத்துக்குள்ளேயே ஒரு படுத்திட்டேன். இப்போ இது வேறு சொந்தம் திரும்பி போய் வேறு காப்பி வேறு குடிச்சிட்டு வரணுமா? அப்போ என்ன பண்ணுறது? நான் மட்டும் வேணா போய் குடிச்சிட்டு வரட்டுமா? ஆமாம், நீ போய் காப்பி குடிச்சிட்டு வரணும், எங்கே தொலைஞ்சு போயிடு. அப்புறம் உன்னை தேடி நாங்கள் 2 பேரும் வரோம்.
ஸ்மைலே இங்கே வந்து உட்காந்து என் கொய்யா பழத்தை பார்த்துக்கோ. நான் போய் காப்பி வாங்கினறேன். டம்ளர் நல்லா கழுவிட்டு போட்டு வாங்கி வா. சக்கரை நல்லா தூக்கலாம் ப்ரூ காப்பியாக போட்டு. என் வீட்டிலேருந்து வரும்போது டம்ளர்லாம் எத்தனை சில்வர் டம்ளர்லாம் இங்கே எதுக்கு நல்லா கழுவி டம்ளரில் போட்டு சொல்கிறேன். இங்கே வந்து கப்பில் போட்டு தருவாங்க, வாங்கி வந்துடுறேன். குடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டுடலாம். அது கூட நல்ல வழிதான். வாங்கி வந்து வாங்கி வந்து பெரிய பொண்ணு அப்படியே 2 பட்டர் பிஸ்கெட் வாங்கி வந்துடு, தொட்டு சாப்பிடலாம். பேர் உனக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்ந்துக்குது பேர். கோச்சிக்காத பெரிய பொண்ணு, போய் சீக்கிரம் வாங்கி வந்து சூடாக வாங்க. அக்கா உங்கள் பசங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க? 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க மேம். உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு பொம்பளை குழந்தைக்கா. அவர் எங்கள் வீட்டுக்கிட்ட விட்டு வந்திருக்கேன். 3 வயசு ஆகுது. சரி சரி. உங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்களா அவங்க கூட உங்கள் வீட்டுக்கு? அவங்களாம் வந்து நாளைக்கு காலையிலே வந்துடுவாங்கக்கா. இப்போ வரல, என் கூட காலையில் தான் வருவாங்க. நாளைக்கு நீங்களும் வந்துருங்கக்கா, பெரிய பொண்ணுங்க கூப்பிடணும். எல்லோரும் வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு. வந்து பார்த்துட்டு காலைல டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுக்கலாம் இங்கே. அப்படியா? சரிம்மா, வரேன். டிஃபன்லாம் எப்படி நீயே செஞ்சிடுறியா இல்லை ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துருக்கியா? பக்கத்தில் ஹோட்டலில் தாங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்னால் செய்ய முடியாதுன்னு ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த ஸ்மைலி என்ன பெரிய பொண்ணு 2 தான் வாங்கி வந்திருக்கேன். உனக்கு? நாங்கள் கடையாண்டே குடிச்சிட்டு வந்துட்டேன். உங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்தாங்கக்கா காப்பி. பிஸ்கெட் எங்க பெரிய பொண்ணு? ஆமாம், இந்த 2 காப்பி தூக்கி வரத்துக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன். பிஸ்கெட் வந்து அக்கில் வச்சு தான் எடுத்துன்னு வரணும். உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணிடலன்னா போய் அதை வச்சு எடுத்துன்னு வரேன். எப்பா எனக்கு பிஸ்கெட்டே வேணாம், காப்பி மட்டும் போதும். அந்த பையன் இருக்கட்டும். ஏக்கா 2 கூட கொய்யா பழத்தை வாங்கி வச்சுக்கணுமா? எங்கே போய் விற்கிறதா? அப்படியே தூக்கி தள்ள வச்சு நேற்று கூவின போக வேண்டியதுதான். காலி ஆயிடும். டிக்கெட்டா? இந்த பஸ்ல எல்லாம் ஃப்ரீ தானே, நீங்க என்ன டிக்கெட் வாங்க சொல்றீங்க? எம்மா, மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ தான். நீங்க உட்கார வச்சுருக்கீங்க பார்த்தியா சீட்ல கூடைங்க, அதுக்குலாம் டிக்கெட் வாங்கணும். அதுங்க என்ன மகளிரா, அதுங்களே ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறதுக்கு டிக்கெட் எடுங்கம்மா. என்னது கொய்யா பழ கூடைக்கெலாம் டிக்கெட் எடுக்கணுமா? கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வியாபாரிங்களை எடுத்துன்னு காய்கறி கடைகளை அது மாதிரி வாங்கிட்டு போகிறவங்ககிட்டலாம், வியாபாரத்துக்கு போகிறவங்ககிட்டலாம் டிக்கெட்லாம் அதுக்கெல்லாம் லக்கேஜ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியுமா. அது ஒன்று நீ காலாண்டை வச்சுக்கணும், இல்லை மடியில் வச்சுக்கணும், இல்லை தலையில் வச்சுக்கணும். அது சீட்டில் உட்கார வச்சுக்கிறல டிக்கெட் வாங்க. காலி இருக்க பஸ்ஸில் எங்கே வச்சா உங்களுக்கு என்ன அப்படி கூட்டம் ரொம்ப வலிதா? காலியாக தானே இருக்குது சீட்டை, அதை வச்சுக்கிறோம். எம்மா, பஸ் ஃபுல்லாக இருந்தாலும் காலியாக இருந்தாலும் சீட்டில் வச்சிங்கன்னா நான் டிக்கெட் கேட்பேன். இது என்ன அநியாயமா இருக்குது? பெரிய பொண்ணு கூட எடுத்து காலாண்ட வச்சுக்கோ. எம்மா, வடியில் வைக்காதீங்க. யோ என்னய்யா, சீட்டில் வைக்கக்கூடாதுன்ற, காலாண்டி வைக்கக்கூடாதுன்ற, இப்போ எங்கே தான் வைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடக்கிற வழியில் வைக்காதீங்க. என்ன பெரிய பொண்ணு எப்படி சொல்றாங்க? இந்த சீட்டில் உட்காரத்துக்கு ஆள் வந்தாங்கன்னா எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம் மடியில். போ வேலையை போய் பாரு, போங்க. 2 டிக்கெட் எப்படின்னா வாங்க வச்சிடலான்னு பார்த்தா விளக்காவது பொழுது. அக்கா அந்த பொண்ணு பார்த்தீங்களா? துணி கடையில் பார்த்தோமே, அந்த பொம்மை பொண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டி, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நான் கூட சின்ன வயசுல அந்த பொண்ணு மாதிரியே தான் ஒல்லியா அழகா இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். நீ கொஞ்சம் மக்கா குண்டாயிட்டே இப்போ? ஆமா, கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கு, அவ்வளோதான். பூசின மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி நல்லா. ஆமாம் லைட்டாக பூசின மாதிரி தான் இருக்கு நீ. பெரிய பொண்ணு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சறோம்ல, வந்துடு இல்லையா? சரி ஸ்மைலி, வந்துடுறேன். ஏம்மா கொய்யாப்பழம் வாங்கிக்கிறியா? விலை கம்மி தான், வாங்கிட்டு போ ஒரு கிலோ. வேணாக்கா. ஏன் கொய்யாப்பழம்லாம் சாப்பிட மாட்டிங்களா? ஆமாம், கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். ஆமாம், இந்த அம்மா பெரிய வெள்ளை கருதுற கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டாங்களாம், ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்களாம். சும்மா இரு பெரிய பொண்ணு. நீங்கள் சும்மா இருங்கக்கா. கொய்யாப்பழத்தை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரியல. 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்க சத்து இந்த ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்குது தெரியுமா? இந்த விட்டமின் சின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த சத்து வந்து இந்த கொய்யாப்பழத்தில் நிறைய இருக்குது. அப்படியா? அப்புறம் என்ன சொல்கிறீங்க? 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்க சக்தி ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்கா? ஆமாம். எனக்கு 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம வழிக்கு வந்திருக்கு. பெரிய பொண்ணு எனக்கு கூட 1 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்துரு. பரவாயில்லையே, 2 கிலோ விற்று போச்சு. இது நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. நம்ம ஊரில் விளையுதுன்றதுனால இதோட மகிமை நமக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆமாக்கா, விலை கம்மியாக விற்கிதுன்றதுனால இது வந்து இதோட அருமை நமக்கு தெரியல, இது எவ்வளோ சத்து இருக்குது அதெல்லாம். நம்ம தான் இருக்கோமே, சொல்லி சொல்லி விற்போம் எல்லாருக்கும். நமக்கு இப்போ அதுதானே வேலையாக போயிருக்கு.
கொய்யா பழத்தில் வேற என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லு பெரிய பொண்ணு, கேட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, அதனால வயிற்று பிரச்சனைக்கெலாம் நல்லது. அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல வயசாகிடுச்சுன்னா உடம்புல சுருக்கம்லாம் ஏற்படும் பார்த்திங்களா, அந்த தோலில் அந்த மாதிரி சுருக்கம்லாம் வராமல் உடம்பு நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம் அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா. ஆமாம், சுகரு, இந்த பிபி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. எல்லா நோயுமே இதே குணப்படுத்திடும். ஆப்பிள் மாதிரி. ஆப்பிள் வந்து விலை ஜாஸ்தி, இது வந்து நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். சுகர் பிபிலாம் கண்ட்ரோலில் வச்சுருக்குமா? நல்ல விஷயமா இருக்கே. அப்புறம் கண் சம்மந்தமான நோயெல்லாம் கூட குணப்படுத்தும் இந்த கொய்யாப்பழம். ஆமாம், இதில் எவ்வளோ விஷயம் இருக்கா பாருப்பா. பெரிய பொண்ணு, இந்த கொய்யாப்பழம் ஒன்று மட்டும் டெய்லியும் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா இளமையாக இருப்போம்னு சொல்கிறேன். ஆமாம் ஸ்மைலி, கரெக்டாக புரிஞ்சுக்கினேன். ஆமாம், இது கொஞ்சம் காயாக இருக்கும்போது வெட்டி அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் கலந்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஆமாக்கா, இது வந்து பசியையும் தூண்டிவிடும், நல்லா ஜீரண சக்தியும் ஆகும் இந்த கொய்யாப்பழம். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அதான் எல்லாருமே சாப்பிடலாம், எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம் இந்த கொய்யாப்பழம். அப்புறம் இது வந்து இதயத்தையும் பலப்படுத்தும், கெட்ட கொழுப்புலாம் குறைச்சி நல்ல கொழுப்புலாம் உடம்புல இருக்க மாதிரி பார்த்துக்கும். அதனால் இதய நோயும் வராது. ஊரில் போய் இறங்குறோம், நீ சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லி கொய்யாப்பழத்தை விற்கிறோம், நம்ம ஊர் ஜனங்களையும் ஆரோக்கியமாக மாற்றுறோம். ஆமாங்க்கா, நீங்கள் சொன்னது தான் சரி. அப்பா எங்கே வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே. மணி வேற ஆயிடுச்சு. நைட்டு 9 மணிக்கு கிளம்புறேனாரு. அப்படி கிளம்புனாலும் இங்கே 2:30 மணிக்கெல்லாம் வந்துடலாமே. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபோன் பண்ணி பார்ப்போமா? 2:30 மணிக்கு யார் ஃபோன் பண்ணுறது? ஒருவேளை ராணியா இருக்குமோ? மகா, என்னம்மா தூங்கலையா? இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நீங்கள் கிளம்புன நேரத்துக்கு வந்திருக்கலாமே. இல்லைம்மா, வர வழியில் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. அதான் சரி ஒரு கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் தூங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு வரேன். அப்படியா? சரிப்பா. இன்ன வரைக்கும் ஆளை காணுமேன்னு பயந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ணேன். ஒன்றும் இல்லைம்மா, அப்பா வந்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை மணிக்குப்பா வருவீங்க? இப்போ என்ன 2 மணியா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேம்மா. அப்படியாப்பா? சரிப்பா. நீ தூங்குமா, விடியும் போது நான் வீட்டில் இருப்பேன், சரியா? நீங்கள் வரீங்கன்னா எனக்கு தூக்கமே வராது. நீங்கள் வந்தோடனே தான் நான் தூங்குவேன். வாங்க. சரிம்மா வந்துடுறேம்மா. மகா, சரிம்மா பார் வைக்கிறேன். என்னங்க? என்ன இந்த நேரத்தில் யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? தூங்கலையா நீ? இல்லை, தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா அதுக்குன்னு இப்படியா ராத்திரியில ஃபோன் பேசிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இல்லை, அப்பா வரேனாங்கல்ல, அதான் அப்பா எங்கே வராங்கன்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணேன். அவர் வரும்போது வருவாரு, நீ சும்மா முழிச்சிட்டு இருக்காத, தூங்கு. சரிங்க. தூக்கம் வேற வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? சரி, இப்பயே போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் சரி. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் வைக்கணும். இப்போ தான் தூக்கமே வரலல்ல, பாத்திரம்லாம் கழுவிடலாம், எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். 6 மணிக்குள்ள கிளம்பிடலாம். பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் படாமல் பொறுமையாக போயிடலாம். ஏண்டா அரவிந்த், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சரியான கார் பைத்தியம், வண்டி பைத்தியம்டா. நீ என்ன வேலைக்கு போறீங்க, கஷ்டப்படுறீங்க, அப்படி இப்படின்னு ஒரு கார் உன்னால வாங்க முடிச்சுதா? நேரத்துக்கு உன் மாதிரி அறிவு எனக்கு அப்ப இருந்திருந்த நான் 10 வீட்டுக்கு வாங்கி போட்டிருப்பேன், 10 கார். முதல்ல நீ ஒரு வீட்டுக்கு கார் வாங்கப்பா, அப்புறமேட்டுக்கு நீ 10 வீட்டுக்கு கார் வாங்குறதா இருக்கட்டும். முட்டை கோசுன்னு எனக்கு நல்லா புரியுதுடா. நீ அதெல்லாம் விட்டுப்பா, இந்த கார் பார்க்க சூப்பரா இருக்குப்பா, இந்த காரை வாங்கிடுவோமா? ஏண்டா, நம்ம வீடே வெறும் 2 லட்சம் 3 லட்சம் தான் தேரும், இந்த கார் எப்படி 10-12 லட்சம் வரும். அதெல்லாம் நீ பெருசானவனையும் சம்பாரிச்சு வாங்கு, அப்ப ஜாலியா முன்னாடி உட்காந்துட்டு வர, ஜாலியா.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குவேனா உன்னை முன்னாடி வச்சுட்டு போவானே. நானும் என் பொண்டாட்டி என் புள்ள 3 பேரும் தான் போவோம். உன்னை எல்லாம் வண்டியில ஏத்த மாட்டேன். படுபாவி, எத்தனை நாள் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஏத்த மாட்டானா உன் பொண்டாட்டி புள்ளைய ஏத்துறானா. ஒரு நாள் இரு, வண்டி கடியில உன்னை எலுமிச்சம்பளமா வச்சு ஏத்திடுறேன். மைண்ட் வைஸா வெங்காய வாய்ஸ் அப்படியே வண்டியில பின்னாடி இந்த மாதிரி உன்னால ஏற முடியுமா? வாய முட்டு போடாங்கிட்டு. வீட்டுல ராணி பையன் அப்புறம் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எனக்கும் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க வர முடியல, நம்ம உடம்பு சூழ்நிலை. அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் வர வேண்டியதானே, யாரு வேண்டானா? வரணுயா, எங்கயா எங்கிட்டு போனாலும் உடம்புக்கு சேர மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. காலை வலிக்குது, கைய வலிக்குது, உடம்பெல்லாம் வலியா. நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. அது வலி இது வலி, நீ யாராவது வந்தா போதும். சும்மா நொக்கிட்டே இருப்ப. என் வலி எனக்கு. மணி ஆகி போச்சு. இந்த வீட்டுல காப்பிக்கு உட்காந்து இருந்தாலும் 10 மணி ஆனாலும் காப்பி வராது. இருடா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொண்டு வருவாங்க. இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல காப்பியை குடிச்சுட்டு டீயை குடிச்சுக்கிட்டு மதியானம் சாப்பிடுற நேரத்துல சோத்தை போட்டுக்கிட்டு. ஐயோ அம்மா, நம்ம கடப்பக்கம் போயிட்டு வருவோம். அங்கிட்டு டீ கடை இருக்கு, டீ குடிச்சிட்டு வரலாம். வீட்டுல வைக்கிறாங்கல்ல, இங்கேயே குடிச்சுக்கலாம். இந்த வீட்டுல 10 மணி ஆனாலும் வராது. எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிடணும். வாங்க, நீங்க வாங்க போவோம். சரி சரிம்மா, வரும்போது உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு வாய் நமன்னு இருக்கியா, பல்லு வேற இல்லையா, அதனால இந்த மிக்சர் மாதிரி ஏதாவது வாங்கிக்கங்க. பன்னு பிஸ்கட்டு அது வாங்கிக்கங்க. அப்புறம் வெத்தலை பார்க்கணும் ரொம்ப பிடிக்கியா, அது கொஞ்சம் வாங்கிக்கங்க. உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம தான் இருக்குதா? நல்லா தின்னு கொழுத்து போய் தானே இருக்க. வந்தவங்கள்ட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க. நாங்க எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு நினைக்க மாட்டாங்க. ஐயோ, ஏன் கோவப்படுறீங்க? நம்ம கிட்ட என்கிட்ட தானே கேட்கறாங்க. இல்லங்க, அதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்து தான் கிடக்குது. நீங்க கம்மன் இருங்க. சரிங்க. கடுகடுன்னு தான் வருவான். மகா, அப்பா சொல்லுங்கப்பா. எம்மாடி, கடப்பக்கம் போயிட்டு வரோம், இருங்க. அப்பா டீ வச்சுட்டேன்பா, குடிச்சிட்டு போலாம். நானே வெளியே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறானாமா, அதனால நம்ம குடிப்போம், நீ நமக்கு வை. சரி, போயிட்டு வரமா. சரிங்கப்பா. எனக்கு வாங்கிட்டு ஒரு வண்டி வந்தா போதுமே, மேலே ஏறி ஆடிக்கிட்டு எதையாவது ரிப்பேர் பண்ணி விட்டு போறது. வாங்கிட்டு இன்னொருக்கு என்ன கலாச்சல வாங்கிக்கிட்டியா? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காது. இங்க பசங்க அப்படித்தான். ஏதாவது வண்டி வந்தா போதும், எதையாவது நோண்டி விட்டுருவானுங்க. சரிங்க, வண்டி எடுங்க, நம்ம அப்படியே கடப்பக்கம் போயிட்டு வருவோம். சரிங்க. சொட்டையருக்கு வந்து வாழ்வா பாரு. நல்லா அந்த கதவை சாத்திடுங்க. சாத்திட்டேன். வண்டி எடுங்க, போவோம். கிளம்பணும்னு சொல்லும் போது இந்த ஆள் அங்க இங்கன்னு போகுது. இவ வேற என்னடி எந்த துணியை போடுறது? வீட்டுல துணியே இல்லையா போடுறதுக்கு? எதையோ ஒன்று எடுத்து போடு, கிளம்பணும். நான் ஏதாவது எடுத்து போடுவேன். அப்புறம் நீ வந்துட்டு இது எதுக்கு போட்டா அது எதுக்கு போட்டாலும் என்னை வந்து திட்டுவேன். ஏடி என் உசுர் எடுக்கிறீங்க? எதையாவது ஒன்று எடுத்து போடுங்கடி. வெளியே போனவங்க அப்பா என்ன வரைக்கும் காணும், அங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வயிற்றுச்சல இருக்கே. பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லுமா. இப்ப எந்த துணியை போட்டோம்? ஐயே, எனக்குன்னு எங்க இருந்தா வருவான்னு தெரியல. இப்ப சொல்றியா இல்லையா? உன் பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தல அந்த பேண்ட் சட்டையை போடு போ. நீ வந்து எடுத்து கொடுவா. ஏறும்னா போடு, இல்லாட்டி இங்கே கடை. வரட்டும், உன்னை போட்டு கொடுக்குறேன்னு இல்லையான்னு மட்டும் பாரு. போட்டு கொடு, அப்புறமேட்டுக்கு நீ என்கிட்ட தானே வருவ. அதனால மொத்தம் மொத்தறேன். வாங்க, 2 டீ போடியா? ஏங்க, அதை வீட்டுல வைப்பாங்கல்ல. நம்ம வீட்டுல இந்த டீ காப்பிக்கெல்லாம் உட்காந்து வச்சுக்கோங்க. காலம் முழுக்க உட்காந்து இருந்தாலும் வர்றதுக்கு மணி ஆகி போயிடுங்க. நான் வீட்டுல எல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. கடைக்கு வந்து 10 ரூபா கொடுத்தோம்னா டீ நிம்மதியா குடிச்சிட்டு போறது. எதுக்கு போய் தொண்டாந்துக்கிட்டு இருக்கணும்னு. சரிங்க, ஏன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் டீ குடிச்சிடணுங்க. இல்லைன்னா மண்டை வலி வந்துடும் எனக்கெல்லாம். சரிங்க. அண்ணே என்னங்கண்ணே? சரிப்பா, என்னங்க குடிங்க. பெரிய பொண்ணு வீட்டுல வராங்களா? அதான் வரேன்னு சொன்னாங்க. என்னது கிளம்பி இருப்பாங்க. இருங்க, ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். போன் வேற அடிக்குது. அப்பா தான் கூப்பிட்டுருக்காரு. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. என்னவா, கிளம்பிட்டீங்களா என்ன? எங்கப்பா, நான் கிளம்பிட்டேன். எங்க இவரு வெளியே போனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இவர் வந்தோடனே வரலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஆளையே காணான்னு உட்காந்துருக்கேன்பா. ஏமா, நான் தான் சொன்னேன்ல, நேரமா கிளம்பணும், அங்க விருந்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு. என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்பா, அவர் வந்தோடனே வந்துடுறேன்ப்பா, கோச்சுக்காதீங்கப்பா. நேரமா கிளம்பி வாங்கம்மா. சரிங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. கிளம்பினோடனே போன் அடிக்கிறேன்ப்பா. சரிப்பா, வைக்கிறேன். எங்க அப்பா வேற எத்தனை தடவை போன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, கிளம்பியாச்சான்னு. இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னதான் புத்தியோ. இந்த ஆள் வர மாதிரி தெரியல, எங்க இருக்காரு என்னன்னு போன் பண்ணி கேட்டு நம்மளே போவோம். இன்னும் போன் இங்கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி நினைக்கிட்டு இருந்தா போன் இங்கிட்ட அடிக்கிற மாதிரி தான் தெரியும். எங்க வெளியே போனா நேரமா வர மாட்டீங்களா? மணி ஆகி போச்சுன்னா போன் அடிச்சுக்கிட்டு இருந்தா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் மாட்டேங்கிறீங்க. அப்படி எதுக்கு கத்துற? இங்க பாரு, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது? என்ன இதுனா? மீன், மட்டனு, கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விருந்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இதை வாங்கிட்டு வந்து வச்சு இவன் ஏன் சமைக்கிறது? யாரு? என் மச்சானுக்கும் என் தங்கத்துக்கும் விருந்து வைக்க போறேன். அதுக்கு தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். போ சம.
ஐயோ கடவுளே. ஏங்க இன்னைக்கு மகா வீட்டுல விருந்துங்க, அதனால அங்க போய்கிட்டு இருக்கோம். இத போய் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எப்ப சமைக்கிறது இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன்னா அதை தான் நீ செஞ்சாகணும். அதை விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. அவங்களுக்கு போன போட்டு சொல்லு, எல்லாத்தையும் விருந்துக்கு வர சொல்லு. என்னங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் விருந்துக்கு அங்க போறது கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க வருஷம் எப்படி வருவாங்க? முன்னாடியே சொல்றது இல்லையா செய்யற வைக்கிறேன்னு? ஆனா அன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன்ல விருந்து வைக்கிறேன் இந்த வாரத்துலன்னு. ஏங்க மகா வீட்டுல இருந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போய் வந்திருக்காரு, இந்த நேரத்துல இப்படி சொன்னா எப்படிங்க? இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். போன போட்டு சொல்லிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விருந்துக்கு எல்லாரும் இங்க வராங்க. இல்லைன்னா நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். சபா போய் வைங்க போங்க. ஏமா இந்த துணி எப்படி இருக்குமா? அழகா இருக்கா? இது போட்டுக்கவா? வாய் நல்லா வந்துரும் போடி. ஏமா சொல்லுமா, அழகா இருக்கா? வைத்தியத்துல போட்டுக்க போடி என்கிட்ட. காட்டேரி. ஐயோ பாப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. வரும்போது காசு எடுத்துட்டு வரல, வீட்டுல வந்து காசு வாங்கிக்க. அட இருங்க நான் கொடுக்குறேன். அட நீங்க வேற கம்முனு வைங்க, அதெல்லாம் வந்து வீட்டுல வாங்கிக்கலாம். அட இருக்கட்டும் இருங்க, நான் கொடுக்குறேன். என்ன நீங்க சொன்னதை கேட்காம கொடுத்துக்கிட்டு இதுல என்ன இருக்கு? ஒரு 20 ரூபாயில என்ன குறைஞ்சு போயிட போறோமா? அந்த பையன் வீட்டுல வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி மணி ஆயிடுச்சு, கிளம்புவங்களா சம்பந்தி? அங்க வேற எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கிளம்பு. இருங்க நிமிஷம் போன் அடிக்குது, யாருன்னு பாத்துக்கிறேன். பெரியமாவை தான் கூப்பிடுறா. அம்மா கிளம்பிட்டீங்களா? ஐயப்பா கிளம்பலான்னு பார்த்தா இந்த ஆளு திடீர்னு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு விருந்து சாப்பாடு இங்கவே சமைக்கிறோம், அவங்கள எல்லாம் வர சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா இப்பதாப்பா வாங்கிட்டு வந்தாரு. நேத்தே நான் சொன்னேன்ல இன்னைக்கு அங்க போகணும்னு. இப்படி பண்ணுனா எப்படி? என்னங்க சம்பந்தி எதுவும் பிரச்சனைங்களா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாதுமா? நான் நேத்து படிச்சு உன்ட்டு சொன்னதானே, அந்த ஆள்கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லப்பா நேத்து வேலையா இருந்த அவசரத்துல மறந்துட்டேன்ப்பா. நீங்க அன்னைக்கு சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நானும் நினைச்சிட்டேன்ப்பா. பார்த்தா திடீர்னு காலையில தானே வாங்கிட்டு வந்துட்டு சமன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலப்பா. ஓ கடவுளே, நம்ம ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்வீங்க. இதுதான் எனக்கு மண்டைக்கு ஏறுறது. ஏமா இப்படி பண்ற? நேத்து சொல்லிருக்க வேண்டியதானே. அந்த ஆளு வேற சிடுன்னு வருவான். இப்ப நீ சொல்லலன்னு தெரிஞ்சா இதுக்கு வேற வாழ் கத்தி அடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு போவான். என்ன பிள்ளையோ போ. அப்பா எனக்கு என்ன பண்றேனே தெரியலப்பா. வாங்கப்பா, இல்லைன்னா என்னை அங்கே கூட்டிட்டு வந்து விட்டுருவான்பா. சரி நாங்கெல்லாம் வாரோம். சரியா வை, நாங்கெல்லாம் வாரோம். நீ அழுகாத, கடை தொடச்சுக்க. சரி என்னங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? விருந்துக்கு நம்ம இங்க போகணும்னு சொன்னோம்ல. மாப்பிள்ள இப்ப கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு சமன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. எல்லாரும் இங்க வர சொல்லி இங்க விருந்து வைக்கணும்னு. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்னங்க சொல்றீங்க? இதை நம்பிதான் நானும் வாடகைக்கு தான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க அந்த ஆளை பத்தி. திடுப்புன்னு கோவம் வரும், பிள்ளைய கூட்டிட்டு வந்து அடிச்சு வீட்டுல விட்டுருவான். இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நான் போதும் ஓஞ்சு போயிடுவேன். நாளைக்கு கூட போய்க்கலாங்க. வண்டி எடுங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போலாம். என்ன இவங்க இப்படி பண்றாங்க? ஐயோ இந்த பயலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. கார் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன்ப்பான்னு சொன்னேன். இவங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் இங்கே பொழுதாயிடும், நாளைக்கு தான் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஐயோ கையில் வேற காசும் அந்த அளவுக்கு இல்லை. எங்கே போகிறதா இருந்தாலும் எதுவும் வாங்கிட்டும் போகணும். என்ன பண்ணுறது? ராணிக்கிட்ட சொன்னால் வேற வாழ்னு கத்துவா. அங்கே வேற எல்லாம் வாங்கிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. ஷோ என்ன இது? நம்ம ஒன்று நினச்சி வந்தா இங்கே ஒன்று நடக்குது. அங்கே வந்து கார் எடுங்க. அந்த வாருங்க. என்னடி வெளியே போனவங்க அப்பனையும் உங்க மாமாவையும் காணா? மணி ஆகி போச்சு. உங்க அக்கா கறி இன்னைக்கு கிளம்பி வரல. ஒருவேளை போற வழியில அக்கா வீட்டுக்கு போய் அப்படியே கூட்டிகிட்டு போறோமா என்னவோ? அப்பா சொன்னாரா? என்கிட்ட எங்க சொன்னாரு? நானா தான் சொல்றேன். ஆமா அப்படியே கூட இருக்கும் தான். என்னங்கடி பையனை வச்சாச்சா? ஆமா. என்ன ஒத்தை அழகு தனியா விட்டுவிட்டு நீங்க எல்லாம் ஊரை சுத்துவீங்க, நான் இந்த வீட்டை பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கணும். நீதானே மூச்சுக்கு 300 தடவை ஏன் புருஷன் கட்டின வீடுன்னு சொல்ற. அப்போ உன் புருஷன் கட்டின வீடு, அப்ப நீ தானே பாத்துக்கணும். யாரடி வாய் இருந்தா வர சொன்னா, வாய் இல்லைன்னா வர சொன்னா, அந்த கதை தான் உன் கதை. போ. நீ எதுக்கு அதுக்கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ கம்மன் சைடு திரும்பு. யாரடி போற இடத்துலயாவது வாங்கி கை வச்சுக்கிட்டு கம்மன் இருங்க. போனமா விருந்து சாப்பாடு சாப்பிட்டமா, வேலை வெட்டிய பார்த்தமா வந்தமான்னு இருங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ வீட்டை பார்த்துக்கிட்டு எங்கிட்டும் போய் ஊரை சுத்தாம வீட்டோட கடை. உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்கிட்டா கூட யாரும் வந்து நிக்க மாட்ட முடியாது. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். பக்கத்து வீட்டுல அமுதா கிட்ட சொல்லியிருக்கேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி. அமுதா கொடுப்பா, வாங்கி சாப்பிட்டு தட்டை கழுவி கொடு. இங்க மாதிரி அப்படியே வைக்காம. பேட்டி கிளம்பியாச்சா? அம்மா வீட்டுக்கு போறேன்னு முகம் மலர்ந்து போயிருச்சு. இல்ல. அது சரி நீ எதுக்கு 2 பையி? அவரோட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ். இப்போ போயிட்டு நாளைக்கு வரப்போறோம். அதுக்கு எதுக்கு இத்தனை துணி இத்தனை பையி? வேலை மணக்கட்டு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வரதுக்கா? ஏடா சந்தோஷ், நேற்று தான் உங்க அப்பன் சொன்னார்ல போயிட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு வரதுன்னு. அதுக்கு இத்தனை பையி? போய் உள்ள வச்சுட்டு ஆளுக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துட்டு வாங்க. போய் உள்ள வைமா போமா. மகா சாரி மகா. ஏன் உனக்கு வாய் வச்சிருக்க அம்மன் இருக்கு தெரியாதா? அவன் என்ன சொன்னா? இப்ப எதுக்கு வாங்க கத்துற?
எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா திடுதிப்புன்னு அவர் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. போகலன்னா பிள்ளைக்கு பிரச்சனைன்றாரு. இப்போ வீட்டில் ராணிக்கிட்ட சொன்னால் ராணி வேற வாழ்னு கத்தும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு செய்ய மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களான்னு. எல்லாம் வாங்கிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. ஷோ கடவுளே, முன்னாடியே சொல்லியிருந்தா நம்மளாவது நாளைக்காவது வந்திருக்கலாம். வண்டி இருக்க இருக்க வாடகை வேற ஏறும். நாளைக்குன்னா ஐயோ 3 நாள் வாடகை. 3 நாளைக்கு பார்த்தாலே எப்படி 12,000க்கு மேலே வந்துருமே. பெட்ரோல் அடிக்கணும், இவங்களுக்கு வண்டியில் போகிறதுக்கு வரத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் வைக்கணும். செலவுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வேலை கிளம்பிட்டீங்களா? போமா இம்புட்டு நேரம் என்ன பண்ணீங்க? போனோடனே வர முடியுமா? சரி, என்ன பெரியவ வரல, மாப்பிள்ள வரல, நம்ம மட்டும் எப்படி கிளம்புறது? உன் பெரிய மாப்பிள்ள இன்னைக்கு வீட்டுல விருந்து வைக்கிறாராம். எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்லிட்டாரு. அதனால கிளம்புங்க. பெரிய வீட்டுக்கு தான் போறப்ப. என்ன சொல்றீங்க நீங்க? இங்க மகா வீட்டுல விருந்துன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ அங்கனா அப்புறம் எப்படி? என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டாராமா அந்த ஆளு வேற. எடுத்து வச்சுட்டு வரலன்னா வாழ் கத்துவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வேற அழுகுது. என்ன பண்ண சொல்றேன் நீ? ஏண்டா, அவங்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல, இல்ல முன்னாடியே அவங்களுக்கு போன போட்டு சொல்லிருக்கலாம்ல. அவங்கிட்ட சொன்னீங்களா இல்லையா விருந்து அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்றாங்க வைக்கிறாங்கன்னு? அந்த ஆளு இப்ப வண்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கா அப்படி இல்ல? வாடகை கடந்து வந்திருக்காங்க. 3 நாள் அவங்களுக்கு காசு போகும்ல. கிளம்பி உன் வாய் வச்சுட்டு கம்மு நீரு. புள்ள வாழ்க்கையில அவன் சும்மா அடிச்சு வீட்டுக்கு பார்த்து விடுமா. விருந்துக்கு இது பண்ணி போட்டு அங்க போய் பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டு இருக்க சொல்றியா நீ? உன்னா கம்மு இரு. என்னே வாய் அடக்குங்க. கிளம்புங்க, வண்டி வெளியே நிக்குது, வாங்க. இவங்களையும் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆசையாக இருந்தேன், காரில் போகிறோம் அங்கே போய் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கணும் வைக்கணும்னு. இந்த வீட்டில் அது மட்டும் என்னாலும் நடக்காது போல இருக்கு. மாப்பிள்ள எங்க மகாவை காணோம்? இந்த உள்ளங்க மாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நான் கூட ஏதாவது பார்த்து பண்ணி தரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. ஐயா, அந்த பேரன் கொஞ்சம் மண்டை சூடு பிடிச்சவையா, அதனால தான் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா இருக்கட்டுங்க, நம்மளும் பிள்ளைய பெத்தவங்க. அவங்க வருத்தம் என்னன்னு புரியுது இல்ல. பொசுக்குன்னு அடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிருவாயா. அவனை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். நினைச்சா கூட்டிட்டு வந்து விடுவான், நினைச்சா கூட்டிட்டு போவான். அதனால தான் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மகா அப்பா, ஏமாடி விருந்துக்கு நாளைக்கு தாம்மா நம்ம வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு பெரிய நீ வீட்டுல அங்க விருந்தாமா, போயிட்டு வந்துருவோம். ஏமாடி என்ன ஆச்சு? ஏன் அலற? இன்னைக்கு தானே நம்ம வீட்டுக்கு போகல, நாளைக்கு போக வேண்டாமா? எதுவும் இல்ல சரியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். மாமா அப்பா கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். போல மாப்பிள்ள. ஏமாடி மகா, இதுவும் பிரச்சனையா? எல்லாரும் வெளியே இருக்காங்க, நம்ம அப்புறம் பேசலாம் சரியா? கண்ணை தொடச்சிட்டு வா. சரி ஒன்னும் இல்ல, வெளியே எல்லாம் இருக்காங்க, கண்ணை தொடச்சிட்டு வா. அடுத்து பத்த வச்சு தண்ணி சூடு பண்றேன். கோழி உரிக்கணும். இப்பதான் கறி வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் வெங்காயம் உரிச்சு அது இதுன்னு பண்றதுக்குள்ள போதும் ஆயிரும் எனக்கு இன்னைக்கு. என்னமோ என் குடும்பத்துக்கு சமைச்சு நீ எல்லாம் தள்ளுற மாதிரி பேசிட்டு இருக்க. உன் குடும்பத்துக்கு தானே சமைக்கிறேன். கம்முனு போவாங்க. தினமும் இந்த வீட்டுல ஆக்கி கொட்டிக்கிட்டே தான் இருக்க. ஒரு நாள் சமைக்காம எங்கேயாவது போயிட்டு வரலான்னு பார்த்தா அப்பதான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு சமன்ட்டு யாரு என்கிட்ட இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கே. சரி போய் கூப்பிட்டு வா. ரொம்ப தான் நாள் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நாள் நீட்ட கையை புடிச்சு முறிச்சு போடுறேன். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க மாமா. எங்க மாமா எங்க? உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கா. உள்ள போங்க. பேரண்டியே அண்டி அம்மாயி ஒரு வழியா. வா உள்ள போ. தங்கச்சிமா வா. எங்க மாப்பிள்ள? பின்னாடி இருக்காரு. சரிம்மா உள்ள போங்க. மாமே, உங்க தங்கச்சி தான் கூப்பிடுவீங்களா? இந்த குழந்தையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? குழந்தையால தானே கூப்பிட்டா போச்சு. குழந்தையால தானே நீங்க விருந்து வைக்கிறது. போ உள்ள போ. வாங்க. வாரங்க மாப்பிள்ள. வாங்க அங்கே நிக்கிறீங்க வாங்க. இல்ல ஒரு போன் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. மாப்பிள்ளைய காணா? இல்ல இந்த கடைக்கு போயிட்டு வரேன் நாங்க. சரி வாட்டு பேசிட்டு வாங்க உள்ள. ராணிக்கு வேற போன் பண்ணி சொல்லணும். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. பயமா இருக்குது அவகிட்ட பேசுறதுக்கு. இருக்காங்க கூப்பிடு. வாங்க எல்லாரும் வாங்க. வந்தாச்சு. சாப்பாடு ஆயிடுச்சா? சாப்பாடு போடு. இப்பதாண்டி உங்க மாமா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாம் இனிமே தான் சமைக்கணும். உட்காருங்க. இப்பதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா? இன்னைக்கு சமைச்சு கிழிச்ச மாதிரி தான். என்ன குழந்தையா குசும்பா? மாமா ஏப்பா அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கப்பா. வாரமா. ஏண்டி விருந்து வைக்கிறதா இருந்தா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் விருந்து வைக்கிற மருந்து வைக்கிறேன்னு இருக்கீங்க. இதுக்கு தான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு வரதுல வாயை வச்சுட்டு கம்முனு இரு. அத கடக்குது விடுங்கம்மா. நீங்க எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? எங்க சந்தோஷ் அப்புறம் அவங்க மகாவோட அப்பா எங்க? வெளியே இருக்காங்கம்மா. சரி சமையல்லாம் ஆக்கிவீங்க எல்லாரும் சேர்ந்து. நான் மாமாவை கூட்டிக்கிட்டு அப்புறம் வெளியே அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே தோட்டத்துல சுத்தி காட்டிட்டு வரேன். சரிங்க. வாங்க மாமா போலாம். ஏன் அங்கே நின்னுக்கிட்டு இருக்க? உள்ள போ. வாடா சந்தோஷ். உன் புருஷன் முன்னாடியே சொல்ல மாட்டாரா விருந்து வைக்கிறேன்னா? இஷ்டத்துக்கு யோசிச்சு சொல்லுவாரா? நான் என்னடா பண்ணுவேன்? திடுதுப்புன்னு அவர் சொல்லிவிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா.
மகா வீட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ போய் இப்படி சொன்னா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அக்கா பாத்தியா இப்பயே அண்ணன் சொம்பு தூக்குறத மாமியார் குடும்பத்துக்கு. நீ கொஞ்சம் வாய் மூடு போ அங்கிட்டு. என்னடி உள்ள அப்படி அப்படியே இருக்கு, ஒண்ணும் சமைக்கலையா? இல்லம்மா இனிமே தான் சமைக்கணும், வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடக்கூடாதா? இதான் நீ விருந்து வைக்கிற லட்சணமா? நீ வேற கம்முனு இருமா. ஏண்டா சந்தோஷ், உங்க மாமே அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருடா. ஊருப்பட்ட செலவாயிருக்கும் போல இருக்கு. பின்னாடி என்ன தண்டா கத்துவாரு. ஒரு 3000 ரூபாய் காசு குடுறா. 3000 ரூபாயா? எதுக்கு? இல்லடா இம்புட்டு வாங்கி ஆக்குறேன்ல, பின்னாடி உங்க வீட்டுக்கு தான் வாங்கி ஆக்கி கொடுத்தேன்னு சொல்லி உங்க மாமா என்ன திட்டுவாருடா. இப்பயே கடனை உடனே வாங்கி தான் வாங்கியிருக்காரு, அதுக்கு தான். நான் உன்னை விருந்தும் கேட்கல, ஒரு இதுவும் கேட்கல. என்னை கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். பாத்தியம்மா எப்படி கத்திட்டு போறான்னு. நான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன், கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கியெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. கேட்டீங்களா நீங்க? இப்போ குத்துது குடையுதுன்னா அவன் என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ளையே அவனுக்கு தான் விருந்து வைக்கிறீங்க. விருந்து வைக்கிறவங்கிட்டே காசு வாங்கிட்டு விருந்து வச்சா நாங்கள் ஹோட்டலே வாங்கி தின்னுட்டு போயிருவோமே 3000 ரூபாய் உனக்கு கொடுக்கறதுக்கு. நீயும் உன் பையனுக்கு அப்படியே ஜாலரை கொட்டு. என்ன நானும் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கல, அதனால எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்க. ஐயே நீ வேற ஒண்ணுடி. சும்மா நொய்யு அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு. சரி அவங்களுக்கு சட்ட துணியெல்லாம் எடுத்தீங்களா விருந்து வைக்க? இல்லையே. அப்ப என்ன வெங்காயம் விருந்து நீங்க வைக்கிறீங்க? சரி இப்போ எதுக்கு கத்துற? அவருக்கு எனக்கெல்லாம் ஏற்கனவே வாங்கி கொடுத்தா அங்கங்கே எல்லாம் வச்ச துணியெல்லாம் இருக்கு, அதில் வேணா ஒன்று எடுத்து கொடுத்துட்றேன். அதையாவது செய். என்னத்த விருந்து வச்சு என்ன சொல்றதுக்கு இல்லை. உங்க அப்பா உனக்கு எல்லாம் ஜாலரா, இதுல இது வேற. எனக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவைதான். எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். விருந்து வைக்கிற வெங்காயத்தை வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என் மான மரியாதையே போகுது. இந்த தொல்லை வேற, சும்மா தீனி வெங்காயம்னு. பரவாயில்லையா உன் மாமே கல்யாணத்தை நல்லா பண்ணிவிட்டான் பாரு. ஆமாமா, சாப்பாடுலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா. இந்த பிள்ளையத்தான் நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு கூட்டிட்டு வரணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். இந்த பையன் தான் தரவே மாட்டேன்ட்டான். இப்ப பாத்தியா எவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்றாங்கன்னு. பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியங்கொம்பா பிடிச்சிட்டான். ஆமாமா, நகையுமே ஏதோ 50-60 சவரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? 50-60 போட்டானா? அந்த அளவுக்கு வசதி ஆயிட்டானா? ஆமாமா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்தா நம்மளும் கூட்டிட்டு வந்தோம் பாரு, வெறும் 5 பவுனு. அதை போட்டுக்கிட்டு வந்து அவாடுற ஆட்டம். ஐயோ முடியல சாமி. இன்னும் இந்த மாதிரில 60 பவுன் 70 பவுன் தொங்க தொங்க போட்டு வந்தான்னு வச்சுக்க, நான் இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல. அட வெள்ளையம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பையன் கூட போய் செட்டில் ஆயிட்டு இங்கிட்டு வரதே இல்ல பாத்துக்க, ஊரே மறந்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, வீட்லயே அங்க நேரம் சரியா இருக்குது. அது யாரு? நம்ம துரையா நெடு நெடுப்புல வந்துட்டா. அப்படி ஏன் இதுக்கு முன்னாடி நீ பாக்கலையா பையனை? கல்யாணத்தப்ப பார்த்தது. அப்ப மீசையெல்லாம் அப்படி பேசலையே. அப்ப நல்ல மீசையெல்லாம் வச்சு அவங்க அப்பா கணக்கா இருக்காரு. அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி. அது சரி, எங்க பேத்தி பிறந்திருக்குனாங்க, நீ மட்டும் தான் வந்திருக்க. மருமவ எங்க? பேத்தி எங்க? பாப்பாவுக்கு உடம்பு முடியல, அதனால அவங்க அம்மா வீட்டுல இருக்கான். என்னாச்சு உடம்புக்கு? இல்ல திடீர்னு காய்ச்ச, அப்புறம் இங்க வேற விசேஷத்துக்கு வரணும்ல, அதனாலதான் சரி கூட்டிட்டு வர முடியாது. வந்து ரொம்ப வருது, உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால அங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லி அங்க விட்டுட்டு நாங்க மட்டும் வந்தோம். அப்படியா? சரி சரி, எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க. சரி, அங்க நம்ம ஊர்க்காரிகளா வந்திருக்காளுங்க. எல்லாரும் உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, வந்திருக்காளான்னு. நானே வரல அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அங்க கேட்டாங்க. வா போய் பாப்போம். நான் வாரேன், நீ போ, நான் வாரேன். நானே சமைக்கட்டு வாரத்துல இருக்கிறோம். வா. வாரேன் போ. பாத்துக்கையா, இதுக்கு தான் சொன்னேன் அவளை வர சொல்லுன்னு. பாத்தியா ஒரு வார்த்தை பேச முடியுதா? இன்னும் அவன் வாழாம அவன் ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துருக்கான்னு சொன்னா சிங்கமா போயிருக்கும் நம்ம சாதிசன முன்னாடி. சரிம்மா கத்தாத, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதுல விழுந்துற போகுது. விழுந்தா விழுந்துட்டு போட்டுமே. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கிறோம். அவ அங்க நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறா. சரி கத்தாத, வா அங்கிட்டு போவோம். எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. தன்னை பேருக்கிட்ட எங்களை சமாளிக்க வச்சுட்டல, கல்யாணம் முடிஞ்சு வாரேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஏத்த என்னடி? இல்ல நம்ம மகா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்க குழம்புன்ற பேருக்கு 4 துண்டு கறி தான் வச்சாங்க. நீயும் அதே மாதிரியே 4 துண்டு கறியை வச்சு அவங்க வச்ச மாதிரி தண்ணி மாதிரி குழம்பு எடுத்து ஊத்து, சரியா? ஏண்டி இதெல்லாம் மாடி பாத்துக்கிட்டு இருந்த? இதை மட்டுமா பார்த்தேன். அங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டு வச்சாங்க, உனக்கும் மாமாவுக்கும் அள்ளி அள்ளி வச்சாங்க, அதையும் தான் பார்த்தேன். ஐயோ சோத்துக்கு செத்தவளே, இதெல்லாம் மாடி பாத்துக்கிட்டு இருப்ப. ஐயா அவங்க வீட்டுல சரியான ஓர வஞ்சகம் தான் அத்தை. உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்படி இருந்துட்டு போட்டோம், நம்ம அப்படி இருக்க வேணாண்டி. இதுவே என் மாமியார் வீடா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு கலக்குன்னு ஒரு கலக்கி இருப்பேன்.
நீ எல்லா கலக்கும் கலக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீயும் அந்த பூண்டை உரிக்கிற இவ்வளோ நேரம். நான்லாம் அங்கே கறி குழம்பு வைக்கும்போது என்ன திரும்ப பண்ணுவேன், பூண்டெல்லாம் தோலே உரிக்க மாட்டேன், அப்படியே எடுத்து போடுவேன். அதே மாதிரி தான் இஞ்சியையும் சும்மா கடமைக்கேன்னு கழுவி போட்டு சிக்கன் குழம்பு வச்சிருவேன். இப்பத்தான் பூண்டு தோலை சீவுற, அதை போட்டு உரிக்கிற, இதுக்கே மணி ஆயிடும். ஏண்டி அப்படியெல்லாம் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? என் மாமியார்லாம் வாயை திறந்துச்சுன்னு வச்சுக்க வண்டையே பேசும். அதுக்கெல்லாம் எப்படா மண்டைய போடுன்னு தான் நான்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சு போட்டா தானே நம்ம உயிரோட வாழ முடியும். ஏண்டி மாமியாருக்கு தனியா போல உனக்கு தனியா வைப்ப, 2 பேரும் தானே சேர்ந்து சாப்பிடுவீங்க. அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். நான் எதுக்கு அதை சாப்பிடணும்? நான் தான் ஆக்கும்போது தனியா கொஞ்சோண்டு கறி எடுத்து வச்சு எனக்கு என் பிள்ளைக்கு மட்டும் ஆக்கிக்குவனே. அடிப்பாவி, இந்த வேலையெல்லாம் மடி பார்த்த? என்ன என்ன மர்ம மதியம் நடத்துற வேலைக்காரி மாதிரி நடத்துது. தேவையில்லாத பழம பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க 2 பேரும். வேகமா வேலையை பாருங்க, அவங்க வந்துருவாங்க. கறி எல்லாம் நான் கழுவிட்டேன். நாத்தனார் கத்த ஆரம்பிச்சிருச்சு, வேகமா வேலையை பாரு. இதையும் நான் அரிஞ்சிட்டேன், தக்காளி மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதையும் அரிஞ்சிருவேத்த. ஏனி எத்தனை மணிக்கு கிளம்புற? எதுவும் ஃபோன் பண்ணாங்களா என்ன? இல்ல நீ இன்னும் எதுவும் ஃபோன் பண்ணல. சரி வரச வேலையை பாருங்க. இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. எல்லாம் விருந்துக்கு வருவாங்கன்னு அங்கே வேற எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல வேற. வாங்கியிருந்தா எல்லாம் வீணா போயிடுமே. சரி முதல்ல ராணிக்கு ஃபோனை பண்ணுவோம். ஃபோன் அடிக்கிட்டு யாருன்னு தெரியல. யாரா இருக்கும்? உன் லவ்வர் தான். ஆண்டி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு அத்தை கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? என்ன மாமா உன் லவ்வர் தானே, மணிக்கணக்கா பேசுவீங்க. அப்படி என்னத்தான் பேசுவீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வாய மூடுறி. ஹலோ சொல்லுங்க, கிளம்பிட்டீங்களா? எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஏம்மா கிளம்பலான்னு தான் இருந்தோம். திடுதுப்புன்னு இவங்க வீட்டில் இந்த பெரிய மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் கறி எடுத்துட்டு வந்து வச்சு விருந்து இன்னைக்கு இங்கே தான் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால இப்போ எல்லாரும் இங்கே வந்துட்டோமா. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி விட்டு வந்தோம். மறுபடியும் என்ன? வண்டி எடுத்துட்டு வர சொன்னாங்க, வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு, வர வேண்டியதானே? ஐயோ நான் மட்டும் என்ன வேணும்னு நான் பண்றேன். அவரு வேற சம்மந்தி வேற பிள்ளைய அடிச்சு கொண்டு வந்து விட்டுருவாரு. அதனால வாங்க எல்லாரும் போவோம்ட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. கறியெல்லாம் எடுத்தாச்சா இனிமே தானா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ணி அங்க கழுவிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் இப்படி சொன்னா எப்படி? என்னாச்சுன்னு தெரியலையே, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ராணி. நினைச்சு பேசணும்னா முன்னாடியே சொல்லணும். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்க போகும்போதே என்ன சொல்லிட்டு போனீங்க? அண்ணன் கிட்ட நேரமா வாங்கிட்டு சொன்னீங்கல்ல. அவர் காலையில 5 மணிக்கெல்லாம் போய் நின்று வாங்கிட்டு வராரு. இப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. இப்ப என்ன பண்றது? நாளைக்கு வரும்போது மறுபடியும் கறி எடுத்துட்டு இருக்க முடியுமா? காசு வச்சிருக்கீங்களா நீங்க? என்னடி என்னாச்சு? ஒன்னும் தெரியலையேம்மா, அத்தை தானே பேசிட்டு இருக்காங்க. அதை இப்போதைக்கு குழம்பு எதுவும் வச்சு வையுங்களே. என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாங்கின கறிக்கு இப்ப குழம்பு வச்சு நாளைக்கு வச்சு ஊத்த முடியுமா? என்ன பேசுவாங்க? அதுக்கும் குறை சொல்லுவாங்க. என்னமோ பண்ணுங்க, நான் வைக்கிறேன் போன. ஹலோ ராணி. ஓ என்ன நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுறா. நான் என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. காசு நேரத்துல கடன் உடனே வாங்கி நம்மளே வாங்கி எல்லாம் சமைச்சு வச்சிருந்தா அவங்க பெரிய நாத்தனார் வீட்டுல கறி ஆக்குறாங்களாமா, அதனால விருந்து வைக்கிறேன்னு அங்க போயிட்டாங்களாமா. கோவம் வருமா வராதா? இது என்ன புது கூத்தா இருக்கு? நம்மள சொல்லிட்டு தானே வந்தோம். நம்மள பார்த்து பைத்தியக்காரி மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல அவங்களுக்கு. நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வாங்கினதுக்கு பிள்ளைகிட்ட சொல்லி இருக்காங்க வண்டி எடுத்து வந்து கூட்டிட்டு போகணும்னாங்க. அதனால தானே இப்ப கடன் உடனே வாங்கி தானே வண்டிக்கு காசு கட்டி எடுத்துட்டு போயிருக்காரு. 3 நாள் ஆகும் வரத்துக்கு. எங்க போறது காசுக்கு? சரி கோவப்படாத அத்தை. ஏன் தப்ப கோவப்பட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அங்க கடனை வாங்கி தானே பண்ணி இருக்குது. என்ன போங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நம்மளாவது இன்னைக்காவது போயிருப்போம்ல. அந்த பிள்ளைய பார்த்தவே தெரிஞ்சது எல்லாம் வீம்புக்கு பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. நானும் சொன்னல அது மூஞ்சே சரியில்லைன்னு. ஏமா நீ வேற எரியற தீயில எண்ணெயை ஊத்துவோமா? ஆமாடி, என்கிட்ட ஏறிக்கிட்டு வாங்க. நான் ஒரு மூஞ்ச பத்தல சொல்லிடுவேன், இதா தேருமா தேராதான்னு. சரி நீ ஆரம்பிக்காத. அத்தையே கோவத்துல இருக்கு, இதுல நீ வேற. எல்லாம் வாங்கி வச்சிருக்கல நீ. இந்த வெங்காயம் உரிச்சு வச்சாச்சு, எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. காலையில இதுக்கே 3500 ரூபாய் செலவு. சரி அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்போம். காலையில அவங்க வரும்போது நாளைக்கு சமைச்சுக்கிறது. நீ சொல்லுவ அவங்க திம்பாளுகளா? அது எதுக்கு குறை சொல்லுவா? அது பெரிய நாத்தனார் காரி. சரிம்மா ஏமா நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைமா, மீதியை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைமா, நாளைக்கு பாத்துக்கலாம். இவரும் எதுக்கு எடுத்தாலும் அவங்க சொல்றதுக்காக தலையாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். சரி விடு, நம்ம மகாக்காவை பொறுத்து தான் போகணும். ஏமா போ, நின்னுகிட்டு இருக்காம. என்னையவே அதட்டுங்கடி. நீங்களா இப்படி இது பண்றீங்க? மகாவோட நிலைமை அங்க நினைச்சு பாத்தீங்களா? அவ எவ்வளவு ஆசையா இருப்பா இங்க வர்றதுக்கு. அவங்க அப்படி சொல்லவும் அவ கஷ்டப்படுவாள். கம்மன்னு இருத்த பாவத்தை. மகாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போவோம். எல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒசரம் தான் அமைதியா போறேன். சி